श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் மகிமையை விளக்கிச் சொல்லும் ஸ்ரீ பத்மபுராணத்திலிருந்து ஒரு கதையை பார்ப்போம். பாடலிபுத்திரம் என்கிற அந்த ஒரு இடத்தில் சங்குகர்ணன் என்ற ஒரு அந்தணர் வசித்து வந்தார். இவர் ஒரு அந்தணருக்குரிய கடமைகளை செய்யாமல் பணத்தின் மீது ஆசை கொண்டு, பணத்தின் மீது செல்வத்தின் மீது ஒரு மோகத்தை கொன்று, நான் ஒரு பணக்காரனாக இருக்கணும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நான் வாழணும், அனைவர் முன்னாலும் ஒரு அந்தஸ்தோடு நான் நிற்கணும் என்று இந்த சங்குகர்ணன் அவர் செய்ய வேண்டிய கடமைகள்லேருந்து நழுவி பணம் சேர்க்கறதுலேயே இருந்தாராம். இவர் இப்படி பணத்தை சேர்த்து பல தானங்களை வாங்கினார். பல இடங்களில் போய் சென்று பொருட்களை பல விற்க ஆரம்பித்தார். ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தர்கிட்ட அதிகமான விலையில் விற்க ஆரம்பித்தார். அவரே அவரோட தொழில்கள் பல உருவாக்கி கொண்டார். இப்படி அவர் தன்னோட பணத்தை, தன்னோட செல்வத்தை ஈட்ட ஆரம்பித்தார் நம்மளோட சங்குகர்ணன். இப்படி பணத்தை ஈட்டிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வெளியூருக்கு சென்று ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டிய நாள் ஒரு காட்டை கடந்து செல்கிறார். அப்போது மதிய வேலை வர ரொம்ப வெயில் அடித்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தின் அடியில் ரெஸ்ட் எடுக்கிறார், கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறார் நம்மளோட சங்குகர்ணன். ஆனால் அந்த இடம் வழியாக வந்த ஒரு பாம்பு அவரை கொத்தி அந்த பாம்பு கடித்ததால் அவர் இறந்து போயிடுறார். அதே இடத்தில் அவர் இறக்கும் தருவாயில் கூட அந்த பாம்பையே நினைத்து கொண்டிருந்தார். பாம்பு கடித்த உடனேயே தன் கண்களை விழித்து கொள்கிறார். வலி ரொம்ப வலியாக இருக்குது. அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் ஏற ஆரம்பிக்கிறது. அந்த பாம்பை பார்த்தபடியே அவர் இறந்தபடியால் நம்மளோட கிருஷ்ணர் அடுத்த அத்தியாயத்தில் நம்ம சொல்ல போகிறார். என்னென்னா, இறக்கும் தருவாயில் நம்ம எதை நினச்சிட்டு இறக்குறோமோ அதுவாகவே அடுத்த பிறவியில் பிறப்போம். இதுவே நம்ம பகவானை நினச்சிட்டு இறந்தோம் என்றால் நம்ம பகவானை சென்று அடைவோம் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். அதுபோலவே இந்த பாம்பை நினைத்து கொண்டே இறந்ததால் அந்த சம்புகர்ணன் அடுத்த ஜென்மத்தில், அடுத்த பிறவியில் பாம்பாகவே பிறக்கிறார். பாம்பாக பிறந்தாலும் தான் சேர்த்து வைத்த அந்த செல்வங்களை அனுபவிக்கணும் என்று இன்னும் ஆசையாக இருக்குது. அதனால் அவன் திரும்பி அவனோட வீட்டுக்கு செல்கிறான். போன ஜென்மத்தில் அவன் மனிதனாக இருக்கும்போது எந்த வீட்டில் இருந்தானோ அதே வீட்டுக்கு செல்கிறான் நம்ம சங்குகர்ணன். இப்படி அங்கே போயிட்டு தன்னுடைய 4 புதல்வர்களை பார்த்து அவள் முன்னாடி சென்று அவளை பயப்படாதீங்கோ, நான் உங்களோட அப்பா தான். போன ஜென்மத்தில் உங்களுக்கு அப்பாவாக இருந்தேன். இந்த ஜென்மத்தில் நான் ஒரு பாம்பு கடித்தபடியால் நான் இப்போ இறந்து போய் ஒரு பாம்பாக பிறந்திருக்கேன். என்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய அந்த கிரியைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அதை தகனம் செஞ்சுட்டு திருப்பி வாங்க, உங்ககிட்ட பேசணும் என்று சொல்லிட்டு அனுப்புகிறாராம் இந்த பிள்ளைகளை. இந்த பிள்ளைகளும் சென்ற உடனேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாளாம் எல்லாருமே. அப்போது ஒருத்தர் பேசும்போது இந்த பாம்பை அழித்து கொண்டு விடலாம், நம்ம அப்பா சேர்த்து வச்சிருந்த அந்த செல்வம் அனைத்தையும் நாமே அனுபவிக்கலாம் என்று ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருவன் இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் அது பெரிய பாவம் என்றால் நம்ம அப்பா என்று தெரியாமல் அந்த பாம்பை கொன்றால் பரவாயில்ல, இப்போ நம்ம அப்பான்னு தெரிஞ்ச உடனே அதை கொல்லக்கூடாது என்று சொல்கிறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டே ஒரு வாக்குவாதமாக செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் மனதுக்குள்ள யோசனை வரதான், இவெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது, நம்ம இன்று இரவே நம்மளோட திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்று அந்த ஒரே ஒரு பிள்ளை மட்டும் வரானாம். நடுராத்திரியில் அந்த பணத்தை ஒரு கூடையில், ஒரு பானையில் வச்சுருந்தாராம் இந்த சங்குகர்ணன். அந்த பானைக்கிட்ட போயிட்டு அவர் புதைத்து இந்த இடத்துல தானே வச்சுருக்கார், இந்த நிலத்தை தோன்றினால் உள்ள அந்த பானை இருக்கும், அந்த பானைக்குள்ளே நம்ம அப்பா சேர்த்து வச்ச அனைத்து செல்வங்களும் இருக்கும், அந்த செல்வங்கள் நமக்கு கிடைத்திருது என்றால் நம்ம சந்தோஷமாக வாழலாம் என்று அந்த பானையை தோன்றதுக்கு ஆரம்பிக்கிறாராம். அந்த மண்ணை தோன்றி உள்ள இருக்கிற பானையை தேட ஆரம்பிக்கிறாராம். அப்போ அந்த இடத்தில் தன்னோட அந்த ஒரு பாம்பு அந்த இடத்துக்கு வர்றதாம். வந்த உடனே சொல்கிறதாம், என்ன செய்கிறாய், இந்த மாதிரி எதுக்கு பண்ணிட்டு இருக்க என்று கேட்க, எனக்கு உங்களோட செல்வம் அனைமே எனக்கு இப்போவே வேண்டும் என்று சொல்கிறானாம் அந்த பிள்ளை. இதை கேட்ட உடனே சங்குகர்ணன் சொல்கிறானாம், சரி அப்போது உனக்கு என் செல்வம் வேண்டும், சரி, ஆனால் அது இந்த இடத்துல எங்கே இருக்கணும் என்று உனக்கு தெரியாது, அது எனக்கு மட்டும்தானே தெரியும் என்று சொல்கிறானாம் அந்த சங்குகர்ணன். இதை கேட்ட அந்த பிள்ளை சொல்கிறானாம், சரி அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கோ என்று சொல்ல, அப்போது எனக்கு இப்போவே நம்மளோட ஆற்றுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்தை முழுமையாக தினமும் பாராயணம் செய்யும் ஒரு நபரை கூப்பிட்டு அவருக்கு சமாராதனை சாப்பாடாக போட்டு அவரை உபசரித்து அவரை திருப்தி செய்து அனுப்பு.
இப்போது ஒரு பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்தை பாராயணம் செய்யும் ஒரு பாகவதனை நம்ம அழைத்து, ஒரு பக்தனை அழைத்து அவனுக்கு உபசரித்தோம் என்றால், நான் மட்டுமல்ல, நம்முடைய அனைத்து தலைமுறைகளுமே சந்தோஷமாக இருக்கும், அவளுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கிறார் இந்த நபர். இப்படி இந்த பாம்பு சொல்கிறதை கேட்டு சரின்னு அப்போவே அந்த பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்யும் ஒரு அந்தணரை கூப்பிட்டு அவருக்கு தன்னோட ஆற்றுல அந்த சாப்பாடை போட்டு அவரை நன்றாக உபசரித்து அவரை திருப்தி செய்து அனுப்பி வைக்கிறாராம். உடனே அந்த பாம்பு தேகத்தில் இருந்த நம்ம சம்புசரன் உடனே அங்கேருந்து அவனோட ஆத்மா அந்த பாம்புலேருந்து வெளிவந்து அது பகவானுடன் ஐக்கியமாக எடுத்து மோட்சம் பெற்றுத்து. போகிறதுக்கு முன்பு இந்த பானை இங்கே தான் இருக்குது, எல்லாரும் சரிசமமாக இதை பகிர்ந்துக்கோங்கோ, பகிர்ந்துட்டு இதை தானங்களுக்கு உபயோகப்படுத்துங்கோ, நீங்களும் தினமும் பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்தை பாராயணம் செய்யுங்கோ, நீங்களும் என்ன மாதிரியே முக்தி அடைங்கோ என்று சொல்கிறாராம் இவர். இதை கேட்டு அந்த பையனும் அந்த பானையை கண்டுபிடித்து அதில் இருக்கும் பணத்தை சரிசமமாக அந்த சகோதரர்கள் எல்லாமே பிரிச்சுண்டு அவளும் தினமும் பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்தை பாராயணம் செய்து அவள் எல்லாருமே மோட்சமும் பெற்றா என்று இந்த கதையிலிருந்து தெரியுது. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் மகிமையை விளக்கிச் சொல்லும் ஸ்ரீ பத்மபுராணத்திலிருந்து ஒரு கதை இதுவே. சமஸ்த லோகாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.